ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனா வந்து நைட்டே அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு காலையில் செந்தில் எந்திரிச்சோன்னே கிளம்பி நிற்கிறாங்க. என்னடி காலையிலே கிளம்பி நிற்கிற, கொஞ்சம் லேட்டாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, காலையிலே வெள்ளனே போனால் தானே மாமா அத்தை எல்லோரும் இருக்கையில் காசை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே கொடுக்கலாட்டினா என்ன, நைட்டு வேலை இருக்குது, பார்த்துட்டு நைட்டு கொண்டு போய் கொடுப்போன்ட்டு கேட்காம மீனா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க மாமா முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் மொத்தமாக அவங்க அம்மாச்சி அவங்க எல்லோரும் அங்கிட்டு மொத்தமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் மீனா யோசிக்கிறாங்க, எங்கள் மாமா நம்மளை திரும்ப சாப்பிட கூப்பிட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி மீனா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா மீனா சாப்பிடு அப்படின்றாரு அவங்க மாமா. இல்லைங்க மாமா, நான் வரையிலே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னம்மா காலையிலே அப்படின்னு. மாமா உங்கள் காசு கொடுக்குறக்காண்டி வந்தோம் மாமா அப்படின்னு. சரி இருமா, நான் கையை கழுவிட்டு வரேன்ட்டு கையை கழுவிட்டு காசை வாங்குறாரு. காசை வாங்கையில் அங்கிட்டிருந்து கோமதி ஓடி வந்து, ஏய் எதுக்கு காசு கொடுக்குற, அவர் ஏதோ ஒரு கோபத்தில் கேட்டார், நீ என்ன காசு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோமதி திட்டுறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் அதை யோசிக்கவே இல்லை. ஏன் அவங்க கோமதி சொல்கிறனால வீம்புக்கு கூட வாங்குவார் அந்த மாதிரி நினச்சி அவர் காசை வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்சுட்டு அங்கிட்டு கதிரை பார்த்து கேட்குறாரு, இவன் ரோசம்மா பணத்தை கொடுத்துட்டியா, நீ எப்போ கொடுக்குறதா உத்தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் 2 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்களப்பா, அதுக்குள்ளே நான் எப்படினாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னே மீனா வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வர்றாங்க. அவங்க அப்பா எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வரையில், அத்தை நீங்கள் நேற்று வைக்கிறேன்னு சொன்னதை வச்சுருக்கீங்களா, ஆப்பமும் முட்டை குழம்பும் அப்படின்னு வச்சுருக்கேன்னு. ஏண்டி நானே காசு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு முட்டை குழம்பா அப்படின்னு, வாங்குங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே உட்காந்து தின்னு, காசு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு செந்தில். கிளம்பி போனோன்னே இவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடையில், என்ன அத்தை என்னக்கா நீ அப்போ இருந்தே அப்படித்தானா, நீங்கள் எப்பயுமே இப்படித்தானா? இல்லை, நான் வந்து காசு கொடுக்குறக்காண்டி தான் வந்தேன். இந்த காசை வந்து இவர் நாளை கழிச்சுன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார். இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் இது நல்லது கிடையாது. நம்ம மாமா கையில் காசை சேர்த்துடணுன்றதுக்காண்டி தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடிச்சோன்னே இங்கே பார்த்திங்கன்னா சரவணனும் நம்ம அவங்க அப்பாவும் கடையில் இருக்காங்க. கடையில் இருந்துக்கிட்டு இருக்கையில் ஜாமான் கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா சரவணனோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கால் பண்ணுது. கால் பண்ணோன்னையும் அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்காம, சரவணா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு பாரு அப்படின்றாங்க. அப்போன்னு பார்த்து கடைக்கு ஆள் வராங்க. கடைக்கு ஆள் வரையில் அவங்கள்ட்ட ஜாமான் எடுத்து கொடுக்கையில் ஜாமான் தவறி கீழே விழுகுது. டேய் பார்த்துடா மெதுவாடா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. சொல்லி முடித்தோடனையும், அப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு வரவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நீ டீ குடிச்சிட்டு வரியா? சரவணா, நான் உன்னோட முன்னாடி வாழ்க்கையை தான் நான் சீரழிச்சிட்டேன், இனிமேலாவது உன் வாழ்க்கையை நான் சீரழிக்காமல் இருக்கேன். அந்த பொண்ணுக்கு எந்த வாக்கும் கொடுக்காத, உங்களுக்கு டைவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை என்னன்றதை தீர்வு காணுவோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அம்மாச்சியும் பேத்தியுமா கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்திருக்கலக்கில் சாமி கும்பிட்டுக்கிட்டு வெளியில் உட்காந்துருக்காங்க. வெளியே உட்காரையில் இவங்க அம்மாச்சி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க மயம்பெத்த பிள்ளை இருக்காப்புல, அம்மாச்சிக்கு எப்படினாலும் இந்த பிள்ளைய மயம்பெத்த பிள்ளைக்கு கட்டி கொடுத்துடணும்னு சொல்லி ஒரே எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவர் செஞ்ச டார்ச்சர்னால கல்யாணம் முடிச்சுக்க ஆசையே இல்லை. இதுதான் நடக்குது. இதோட பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.